Students, in this video we have to see the topic statistics. Okay, chapter 5 statistics பார்க்க போறோம். Statisticsல என்னென்ன learning objectives பார்க்குறோம். To understand the necessity of collecting data and to organize collected data using tally marks, to understand the need for scaling in pictographs and to draw pictographs and interpret them, to draw bar graphs and interpret them. Okay, இதெல்லாமே நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். Recap. First recap பார்க்குறோம். Count the object in the following figure and complete the table that follows. இங்க objects கொடுத்திருக்காங்களா இந்த சர்க்கிள்குள்ள? Objects name number of objects கொடுத்திருக்காங்க. First ball. Ball எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா இந்த picturesல? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. 8 balls இருக்கு. ஓகேவா? 8 ன்னு போட்டுருக்காங்களா? அதே மாதிரி நீங்க பேட் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபுனல் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸ்கொயர் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்பர் போடணும். ஓகேவா? இந்த டேபிளில். நெக்ஸ்ட் ஒன், from the given figure and the table answer the following question. மேலே இருக்க ஃபிகரையும் டேபிளையும் பார்த்து கீழே இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், the total number of objects in the above picture is. total number of objects எவ்வளோ total number of things இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்பர் போடணும். the difference between the number of square and the number of bat. ஸ்கொயருக்கும் பேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு ஆன்சர் ரைட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஒன், த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பால்ஸ் டு த நம்பர் ஆஃப் பேட்ஸ். ரேஷியோ ரைட் பண்ணணும். பாலுக்கும் பேட்டுக்கும் ரேஷியோ ரைட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் இன் நம்பர். எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு நம்பரில் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு நேம் ரைட் பண்ணணும். இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸையும் ரைட் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், how many more balls are there in the number of bat. பேட்டை விட எவ்வளோ பால் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், introduction. Think about this situation. The headmaster of school wanted to open saving bank accounts for his student. ஓகேவா? அவங்களோட ஹெட்மாஸ்டர் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் திஸ் ஹீ நீடட் டேட்டா ஃப்ரம் ஹிஸ் ஸ்டூடெண்ட். இதுக்கு வந்துட்டு அவங்களோட டேட்டா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா தேவைப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்டு டேட்டா. டேட்டானா என்னன்னு ஸ்டூடெண்ட்க்கு அந்த மீனிங் புரியலை. டூ யூ நோ வாட் இஸ் மீன்ஸ்? டேட்டா மீன்ஸ் collection of information about anything. Data means collection of information about anything. எதை பற்றி வேணாலும் அதோட கலெக்ஷன், அதோட இன்ஃபர்மேஷனோட கலெக்ஷன் தான் டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டா இஸ் கலெக்டட், மெஷர்டு அண்ட் அனலைஸ்டு. டேட்டா வந்து மெஷர்டு அண்ட் அனலைஸ்டு where upon it can be visualized using graphs or images. கிராஃப்ஸ்லேயோ இமேஜஸ்லேயோ அதை விஷுவலாக நம்ம ட்ரா பண்ணி காட்டலாம். In this case, the details could consist of information like the ratio, card number with address, the name of the student, Aadhaar card identity number, date of birth, phone number for communication, etc. These are the preserved for drawing inferences. ஓகே, கீழே வந்துட்டு என்னென்ன தேவைப்படுது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களோட நேமு, ஆதார் கார்டோட நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இதெல்லாமே தேவைப்படுது. கீழே பாருங்கள், ஒரு கொடுத்துருக்காங்க டேபிள். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஆதார் நம்பர் அங்கே ரைட் பண்ணணும், உங்களோட ஆதார் நம்பர், அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களோடது ரைட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் உங்களோடது ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் அலைவ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் ரியல் லைஃப். ரியல் லைஃப்பில் எங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, எவ்வளோ மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க, அதில் டேட்டா யூஸ் ஆகுது. அண்ட் விக்கெட் டேக் இன் பை த பவுலர் இன் லாஸ்ட் 5 மேட்சஸ். லாஸ்ட் 5 மேட்சஸில் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டேட்டாவை
கணக்கெடுக்கலாம். ஓகேவா, கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா. In our daily life we come across many situations where we need to collect information in the form of facts or numbers. ஓகேவா, நம்பர்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதில் டேட்டா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் கால்குலேட்டர்ஸ் இன் யோர் கிளாஸ். இது ஒரு டேட்டா தான். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட கிளாஸில் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா. செகண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் யோர் ஃபேமிலி. உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுறது ஒரு டேட்டா தான். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹவுசஸ் இன் அ வில்லேஜ். ஒரு வில்லேஜில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹவுசஸ் கவுண்ட் பண்ணுறதும் ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வியரிங் பேங்கிள். எத்தனை கேர்ள்ஸ் வந்து பேங்கிள் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுறது கூட ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கிராசிங் எ சர்டைன் ரோட் ஜங்ஷன் அட் த பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் எத்தனை பஸ் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்றது எடுக்கிறதும் ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் அ ஸ்ட்ரீட் who watch TV for more than 2 hours a day. ஒரு ஸ்ட்ரீட்டில் டிவி வந்து 2 ஹார்ஸுக்கு மேலே யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் இன் அ ஷாப்பிங் மால் செல்லிங் டெக்ஸ்டைல்ஸ். ஷாப்பில் வந்து ஷாப்பிங் மால் இருக்குல்ல, எவ்வளோ டெக்ஸ்டைல்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறது ஒரு டேட்டா தான். ஸ்பீட் ஆஃப் பைக்கு, கார் அண்ட் அதர் வெஹிக்கல் பாஸ்டு அலாங் அ ஸ்பெசிஃபிக் ஹைவே. ஹைவேல எவ்வளோ ஸ்பீடில் இந்த வெஹிக்கல், பைக்கு, கார் இதெல்லாமே போகுது அப்படின்றது இதெல்லாமே நம்ம டேட்டா தான். Thus the numerical information or facts collected are known as data. அதாவது நியூமரிக்கல்னால் மீன்ஸ் நம்பர்ஸ், எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த கலெக்ஷன் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் தான், இன்ஃபர்மேஷனை தான் டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு collection of data. Shanti collected the following information about her friends' preference of sweets, which is as shown below. Friends name, ஸ்வீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நேமு இங்கேயும் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் ஒரு பக்கமும் ஸ்வீட் என்னென்ன ஸ்வீட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறது ஒரு டேட்டா இருக்குது. This way of collecting the data helps Shanti to decide what sweet to get for her birthday and how much for each. அவங்களோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்வீட்டை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டேட்டா வச்சு அவங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்டு எத்தனை கிடைக்கும் அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. இதுக்கு தான் இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகுது. ட்ரை திஸ் பாருங்கள். டேப்லெட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் cultivated by the farmers in a village. Next one, list out different kinds of plant trees in your school campus. ஓகேவா, இது ரெண்டுமே உங்களோட ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஆன் த பேசிஸ் ஆஃப் collection data are of 2 types. பேசிக் கலெக்ஷன் டேட்டாங்கிறது 2 டைப்பில் இருக்குது. டைப் ஆஃப் டேட்டா வந்து 2 டைப் இருக்குது. தே ஆர் ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. ஓகேவா, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைமரி டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். ப்ரைமரி டேட்டா மீன்ஸ் த ரா டேட்டா, அதாவது நாட் tailored data which has just been collected from the original source and has not gone any kind of statistical trademark like sorting and tabulation. Raw data, அதாவது நாட் டைலர்டு டேட்டா. ஓகேவா, அது என்னன்ற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ் இன் த கிளாஸ். ஒரு கிளாஸில் எவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி டேட்டா. எஸ் survey on writing habits of students conducted by a pen manufacturing company. இது ஒரு primary data. The type of leaves collected by students for studying nature. nature பற்றி படிக்க ஸ்டடி லீவ்ஸ் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாமே primary data. ஓகேவா, செகண்டரி டேட்டா என்னென்னா, செகண்டரி டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் செகண்ட்
hand information which has already been collected. It could have been collected by someone other than the user for some other purpose. Example, the headmaster collects the students' absentees list from school office. ஓகேவா, ப்ரைமரி டேட்டானா நம்மளுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது ப்ரைமரி டேட்டா. செகண்டரினா ஸ்கூல் ஆஃபீஸ் யூஸ்க்காக, அதர்ஸ்க்காக நம்ம அதாவது எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படிங்கிறத ஹெட் மாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு செகண்டரி டேட்டா. கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கேதர்டு ஃப்ரம் எ வெப்சைட்டில் போயிட்டு கிரிக்கெட் ஸ்கோரை கேதர் பண்ணுறது செகண்டரி டேட்டா. டேட்டா ஃப்ரம் டெலிவிஷன் அண்ட் நியூஸ் பேப்பர் டெலிவிஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறது செகண்டரி டேட்டா. லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்பர் ஃப்ரம் டெலிஃபோன் டிக்ஷனரியிலேருந்து கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறது செகண்டரி டேட்டா. ஓகேவா. Organizing data. The collected data are to be arranged methodically or logically. ஓகேவா, டேட்டா வந்து லாஜிக்கலாக, ஆர்கனைசிங் டேட்டானா டேட்டாவை லாஜிக்கலாகவோ மெத்தடாலிக்கலாவோ கலெக்ட் பண்ணுற, அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் கேன் பி லுக்டு அப் ஃபாஸ்ட் whenever needed, easily and efficiently. நம்மளுக்கு எப்போ டேட்டா தேவைப்படுதோ அதை நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். த மெத்தட் ஆஃப் ஆர்கனைசேஷன் த டேட்டா இஸ் டிஸ்கஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். டேலி மார்க்னு சொல்லலாம். டேலி மார்க் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கன்சிடர் த டேட்டா கலெக்டட் பை சாந்தி. இப்போ சாந்தி கிட்டேருந்து நம்ம அந்த டேட்டாவை டேலி மார்க் பண்ணலாம். Is it easy to get the required information from the data? For example, can anyone quickly tell the number of people who do not like laddu? No. நான் எல்லாருக்குமே லட்டு பிடிக்கும். யாருக்காவது லட்டு பிடிக்காதா? எல்லாருக்குமே பிடிக்கும். So she decided to organize the data. ஸோ நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுறோம் டேட்டாவை. Her friends come to help her. அவரோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணுறா. மலர் அரேஞ்சஸ் த டேட்டா ஆஸ் given below in the table. She uses tick mark to note down how many friends like in each sweets. The count of each sweet is called frequency அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ஸ்வீட்டு மார்க்ஸு ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்களா. ஸ்வீட்டோட நேமு கேசரி, குலாப் ஜாமுன், லட்டு, கேக்கு. மார்க் வந்துட்டு ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா அதை ஒரு டிக், இன்னொருத்தருக்கும் அது பிடிச்சிருக்குன்னா இன்னொரு டிக். இதெல்லாமே இந்த டிக்கை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுறது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு ரைட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். பட் ராஹிம் அரேஞ்சஸ் த டேட்டா ஆஸ் ஷோன். இப்போ ராஹிம் அந்த மலர் வந்து இந்த மாதிரி டிக் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ராஹிம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா லைன், இந்த மாதிரி லைன் போட்டுட்டாங்க. போட்டு இது ரெண்டுமே ஒன்றுமே. see that it does not matter whether you use tick or line. டிக்கும் யூஸ் பண்ணலாம், லைன் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானது கவுண்டிங் மட்டும்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். both have done well. ரெண்டு பேருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஒன் would prepare tally mark as they are very simple. tally mark அப்படிங்கிறது வெரி சிம்பிள். பார்த்தும் டக்குன்னு நம்ம லைனை கவுண்ட் பண்ணவே தேவையில்லை. எப்படி அப்படின்றது பார்க்கலாம். 1னா 1, 2க்கு 2 லைன், 3க்கு 3 லைன், 4க்கு 4 லைன். 4க்கு அப்புறம் 5 வந்ததுன்னா 4 லைன்லேருந்து ஒரு லைனை க்ராஸ் பண்ணிக்கணும். அந்த இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்களா, 4 லைன் போட்டுட்டு அது மேலே இப்படி ஒரு லைனை க்ராஸ் பண்ணி போட்டோம்னா அது 5. பார்த்ததும் சொல்லிடலாம். ஓகேவா. இதுதான் டேலி மார்க்குன்னு சொல்லுவாங்க. As in the above table, the teacher arranges the table data as follow. இங்கே வந்து இந்த ராஹிம் வந்து இப்படி எல்லாம் 11க்கும் அப்படி 11 லைன் போட்டிருக்காங்க. இதை நம்ம கவுண்ட் பண்ணணும். பட் இப்படி அவங்களோட டீச்சர் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 11க்கு பாருங்கள் 4 லைன் போட்டு ஒரு லைன் கிராஸ், இன்னொரு 4 லைன் போட்டு ஒரு லைன் கிராஸ். இப்போ 2 லைன் கிராஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்ததுமே 10ன்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1ல் 5, இன்னொன்றில் 5, 10. ரிமைனிங் இன்னொன்று ஒரு லைன் சிங்கிளாக இருக்கா, அப்போ 11. இப்படி தான் டேலி மார்க் யூஸ் பண்ணணும். ஓகேவா. த
இதுங்க பாருங்கள், திஸ் லுக்ஸ் ஸோ மச் ஈஸியர் டு ரீட் நவ். இப்போ ரீட் பண்ண ஈஸியாக இருக்குது, ஸோ மச் ஈஸியர். ஓகேவா? த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டிங் த டேட்டா இஸ் அப்டைன்டு பை யூஸிங் டேலி மார்க்ஸ். இந்த டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 5.1. தாமரை இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். The number of pages read by her on each day during the last 40 days are given below. தாமரை வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணுறாங்க. ஒரு டேக்கு எத்தனை புக்குன்னு அந்த நம்பர் போட்டிருக்காங்க. 40 டேஸ்க்கு, லாஸ்ட்டு 40 டேஸ்க்கு எவ்வளோ பேஜஸ் படிச்சிருக்காங்கிறதுக்கு நம்ம டேலி மார்க் ஃபஸ்ட்டு போடுறோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது. மேக்ஸிமம் 6 தான் இருக்கா. ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 6. டேலி மார்க் போட்டுக்கிறோம். ஃப்ரீக்வன்சி 1 பேஜ் வந்து எத்தனை நாளைக்கு கவுண்ட் பண்ணணும். இங்கே 1 2 எத்தனை 1 வந்து இதில் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி டேலி மார்க் லைன் போட்டு ஃப்ரீக்வன்சி எழுதணும். அதே மாதிரி 2 வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை 2s இருக்குன்னு கவுண்ட் பண்ணி டேலி மார்க்கு ஃப்ரீக்வன்சி ரைட் பண்ணணும். டோட்டலாக 40 கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸசைஸ் 5.1 வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக ரைட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க். ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. செகண்ட் ஒன் பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிள் மேலே பார்த்தோம் இல்லையா, இப்போது அதே எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி விஜி த்ரோ எ டை 30 times. 30 times டை வந்துட்டு த்ரோ பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் விழுது. இதை வந்து யூஸிங் டேலி மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள் போட்டு ரைட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த ஃபாலோவிங் லிஸ்ட்டு டெல்ஸ் கலர்டு லைக் 25 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ். ஃபஸ்ட்டு கலர்ஸ் எல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிட்டு டேலி மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்க்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபோர்த்து ஒன்னும் சேம் அதே டேலி மார்க் மாதிரி தான். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே மிஸ்ஸிங் என்னென்ன மிஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். பில்டிங் ஃபயர்ஸ் வந்துட்டு எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சியில் நம்பர் போடணும். செகண்ட், அதர் ஃபயர்ஸும் கவுண்ட் பண்ணி நம்பர் போடணும். தேர்டு ஒன் பாருங்கள், 7 கொடுத்துட்டாங்க. டேலி மார்க் நீங்கள் 7 ட்ரா பண்ணணும். அதே மாதிரி 4 கொடுத்துட்டாங்க, நீங்கள் 4 டேலி மார்க்கில் 4 ட்ரா பண்ணணும். அடுத்தது டேலி மார்க் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின். இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்டட் த மோஸ்ட். மோஸ்ட்னா அதிகமாக எது அப்படின்றத நீங்கள் நம்பர் போடுறீங்க. விச் டைப் ஆஃப் கால் ரெக்கார்டட் லீஸ்ட், கம்மியாக இருக்கிறது எதுன்னு நீங்கள் நம்பர் போடுறீங்க. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல், டோட்டல் எவ்வளோன்றதை கவுண்ட் பண்ணி நம்பர் போடுறீங்க. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் ஃபால்ஸ் அலார்ம்ஸில் எவ்வளோ 5 6 7 அப்படின்னு நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த கொஷின் எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? கொஷினை ரைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, கொஷின் ரைட் பண்ணிட்டு சொல்யூஷன் போட்டு இந்த டேபிள் காலம் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் தான் நீட்டாக ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே. 5 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, நம்மளோட கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.